Z125 அப்படிங்கிற இந்த ஒரு என்ட்ரி லெவல் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கவாசகி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இந்த Z125 என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா KTMோட டியூக் 125 ரைவலாக இந்த பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனில் என்ன ப்ரைஸில் எத்தனை கலர் வேரியண்ட் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களுக்கு கவாசகியோட Z125 டிசைன் பிடிக்குமா, இல்லாட்டி KTMோட டியூக் 125 டிசைன் பிடிக்குமாங்கிறத காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கவாசகி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் நிறைய பெஸ்ட்டான பைக்ஸ் இருக்குது. நிஞ்சா மாடல்ஸும் இருக்குது, Z மாடல்ஸும் இருக்குது. ஆனால் இந்த Z125 பொறுத்த வரைக்கும் Z250 டிசைன் பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்காங்க. நிஞ்சா 125 கான்ஃபிகரேஷனில் வந்து வரப்போகுது அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரீசனுக்காக இந்தியாவில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Z125 வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸுமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 1,40,000 1,45,000 தான் லான்ச் பண்ண போகிறாங்க. அப்படி பார்க்கும்போது கவாசகியோட W175 கீழே தான் இந்த பைக்கை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதே சமயம் W175 விட நல்ல கான்ஃபிகரேஷனும் பெஸ்டான டிசைனும் இந்த பைக்கில் வந்து இருக்க போகுது. இந்த Z125 கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 125cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 16 ஹார்ஸ் பவரும் 12 நியூட்டன் டார்க்கும் இந்த பைக்கில் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார் அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இனிஷியல் பிக்கப், டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் 125cc இருக்கிறதுனால சிட்டிலையும் டிராஃபிக்லையும் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இந்த பைக்கை வந்து ரைட் பண்ண முடியும். மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. 40 45 km/லிட்டர் மைலேஜ் வந்து கொடுக்க முடியும். டியூவல் சேனல் ABS, ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. 17 இன்ச் அலாய் வீல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரேக்கிங் சிஸ்டம், டயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. பெஸ்ட்டான டயர்ஸ் அண்ட் பிரேக்ஸ் தான் இருக்குது. அதே சமயம் டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போதும் 120 km/h தாராளமாக இந்த பைக்கில் போக முடியும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ப்ரீமியமான என்ட்ரி லெவல் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டராக தான் வந்து கொண்டு வர போகிறாங்க. நிறைய கலர்ஸ் வந்து இருக்க போகுது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட், கிரீன் அப்படிங்கிற கலர் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கலர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் 37mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும், ரியரில் உங்களுக்கு மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 815mm வந்து சீட்டோட ஹைட்டும், கிரவுண்ட் கிளியரன்ஸ் 185mm வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 146 kg வெயிட்டும் 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும் அவைலபிளாக இருக்குது. நல்ல பில்டு குவாலிட்டி, எக்ஸலண்ட்டான இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா டியூவல் சேனல் ABS, நல்ல ப்ரீமியமான லுக், அதாவது பார்த்தீங்கன்னா Z250 டிசைன் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த Z125 ஒரு பெஸ்ட்டான பைக்காக இருக்குது. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். லைட் அண்ட் அதே சமயம் இந்த பைக்கோட கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேபி இந்தியாவில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுக்கறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர், லோ ஆயில் இண்டிகேட்டர், லோ பேட்டரி இண்டிகேட்டர், கிளாக், ஓடோமீட்டர், இந்த மாதிரியான பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்துக்க முடியும். இப்போ வரைக்கும் ப்ளூடூத் கனெக்ஷன், GPS இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற எந்த விதமான அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் வரல. மேபி கொடுக்கறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. லைட்டிங் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல LED ஹெட்லாம்ப், LED டெயில் லேம்ப் மட்டும் தான் யூஸ் பண்ண போறாங்க. இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன் பல்ப்ல மட்டும் தான் இருக்க போகுது அப்படிங்கிறத தான் கவாசகி சொல்லியிருக்காங்க. சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிலையும் சரி, யூரோப்பியன் கண்ட்ரிலையும் சரி, இந்த Z125 நிறைய ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய பைக். அதே சமயம் நல்ல பெஸ்டான டிசைன் கான்ஃபிகரேஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இந்த பைக் இந்தியாலையும் தாறுமாறான ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டராக இருக்க போகுது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா KTMோட டியூக் 125 ரைவல் அப்படிங்கும்போது ப்ரைஸும் சூப்பராக கொடுத்தாகணும். அதே சமயம் கொடுக்குற பணத்துக்கு நல்ல பெஸ்ட்டான வேல்யூ ஃபார் மணியான பைக்காகவும் இருக்கணும். இனிஷியல் பிக்கப், டாப் இன் பர்ஃபார்மன்ஸ், பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனில் இந்த Z125 இந்தியாவில் வந்து கிடைக்கும். பில்லியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராப் ரேல்ஸ், ஸ்டெப் அப் சீட், அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்பிட் சீட் தான் இருக்குது. பில்லியன் அண்ட் ரைடர் நல்லா கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ண முடியும். ஸ்டெப் அப் சீட், அதுவும் பில்லியனுக்கு ஃபுட் ரேஸ் எல்லாமே இருக்குது. சூப்பரான டிசைனில், பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனில் Z125 கூடிய சீக்கிரம் இந்தியன் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்டில் அஃபிஷியலாக வந்து கவாசகி லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய Z125 உங்களுக்கு பிடிக்குமா, இல்லை KTMோட டியூக் 125 பிடிக்குமாங்கிறத காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹேவ் அ குட் டே.